ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த குக்கு வித் கோமலில் கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச வெண்டைக்காய் சட்னி தாங்க. வெண்டைக்காயில் சட்னியாக கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. எந்த வலுவலுப்பும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு ஜட்ஜஸும் உங்களை பாராட்டியிருந்தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். சட்னி செய்கிறதுக்கு ஒரு 5-6 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு முனியையும் வேரையும் எடுத்துடலாம். அது வேஸ்ட்டில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் வெண்டைக்காய் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த வலுவலுப்பு தன்மையே இதில் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப கரிகிறவும் கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன். அப்படியும் அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கங்க. லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்ப கருகிடக்கூடாது. இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு முழு பூண்டு பொருட்களையும் உரித்து இது கூட சேர்த்தாச்சு. இது கூட ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சிறிய உருண்டையாக புளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளி எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சின்னமாக சேர்த்து தான் புளிப்பு ரொம்ப இருக்காது. இது கூட நம்ம வதக்கின வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒரு வலுவலுப்பு தன்மையும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வெண்டைக்காய் சட்னி ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ்மிஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.